நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அவகோட்ரா நம்பர். அப்போ அவகோட்ரான்றது யார்? ஒரு சயின்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானி. அந்த விஞ்ஞானியை என்ன பண்ணார்னா, இந்த அணுக்களின் எண்ணிக்கையை அணு இருக்கு இல்லையா, அணுக்களின் எண்ணிக்கை ஆட்டம் அல்லது மாலிகுலின் எண்ணிக்கை, ரைட்டா, மாலிகுல்ஸ் எண்ணிக்கை எதில்? ஒரு சப்ஸ்டன்ஸ்னால் ஒரு பொருளில் தான் ஏகப்பட்ட அணுக்கள் இருக்கும், ரைட்டா. இப்போ வாட்டரில் எத்தனை? ஃபஸ்ட்டு மாலிகுல் H2 மாலிகுல். அந்த மாலிகுலுக்குள்ளே அணு இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் ஒரு அணு, ஹைட்ரஜன் 2 அணு இருக்கிறது இல்லையா. அப்போ இந்த அணுக்களை எண்ணுவதற்கு எத்தனை அணுக்கள் இருக்கிறது அல்லது எத்தனை மாலிகுல் இருக்கிறது, ஒரு வாட்டரில் எத்தனை அணுக்கள் இருக்கிறது என்றோ, அல்லது வாட்டரில் எத்தனை மாலிகுல் இருக்கிறது என்றோ, அல்லது ஒரு பொருளில் எத்தனை அணுக்கள் இருக்கிறது, இல்லை மாலிகுல் இருக்கிறது, இல்லை அயன் இருக்கிறது, இல்லை பார்ட்டிக்கிள் துகள்கள் இருக்கிறது என்று எண்ணுவதற்கு ஒரு எண்ணை கண்டுபிடித்து கொடுத்தார். அதை 6.022 × 10⁻23, ரைட்டா. அந்த எண்ணை சொல்லியவர் யாருன்னா அவகோட்ரா என்ற ஒரு விஞ்ஞானி, ரைட்டா. அவர் தான் அதை சொன்னது, ரைட்டா. நல்லா கவனிங்க. The total number of entities present in 1 mole of a substance is equal to 6.022 × 10⁻23 அப்படின்னா டோட்டல் நம்பர் என்டைட்டிஸ்னு என்னது? என்டைட்டிஸ்ன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை, நத்திங் பட் பார்ட்டிக்கிள். அது ஒரு துகள். இப்போ அணு ஒரு துகள்ன்ற ஒரு காமன் வேர்ட், ரைட்டா. அதை நம்ம எதுவாக கூட எடுத்துக்கலாம். மாலிகுலை கூட துகளாக எடுத்துக்கலாம். ஒரு மாலிகுல் எடுக்க முடியாது, இப்போ சிங்கிள் உள்ளதை எடுக்க முடியும். ஏன்னா ஒரு அணு நம்ம துகள்னு சொல்லலாம், ரைட்டா. இட்ஸ் அ பார்ட்டிக்கிள்னு சொல்லலாம், ரைட்டா. இப்போது அவகோட்ரா நம்பர்னு என்னென்னா த டோட்டல் நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் அப்படின்னு சொன்னால் மொத்த எண்ணிக்கை, அந்த பொருளின் எண்ணிக்கை, அதாவது ஒரு துகள்களின் எண்ணிக்கையானது ப்ரெசண்ட் இருக்கிறது, மொத்தமாக எண்ணிக்கை இருக்கிறது. எங்கே? இன் 1 mole ஆஃப் ஏ சப்ஸ்டன்சஸ். அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸுன்றது பெருசு, ரைட்டா. அதில் ஏகப்பட்ட மோல் இருக்கும், ரைட்டா. ஒரு மோல்ன்றது எத்தனை பொருட்களை கொண்டது? 6.022 × 10⁻23 எண்ணிக்கையிலான பார்ட்டிகளை கொண்டதான் ஒரு மோல். அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ்ன்றது ஒரு பொருள், அதில் ஏகப்பட்ட மோல்கள் இருக்கும், ரைட்டா. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது டோட்டல் மொத்த எண்ணிக்கை, ஆனால் பொருட்களின் துகள்களின் மொத்த எண்ணிக்கையானது ஒரு மோலில் உள்ள ப்ரெசன்ட் இருக்கிறது. இதில் இன் 1 mole. அப்போ ஒரு மோலில் உள்ள ப்ரெசன்ட் இருக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கையிலான துகள்கள் எவ்வளவு சமமாக இருக்கிறது? இந்த எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கிறது. அப்போ சப்ஸ்டன்ஸ்னு போட்டான். அப்போ இது எப்படி படிக்கணும்னா, ஒரு பொருளில் உள்ள ஒரு பொருளில் உள்ள மோலில் உள்ள பொருள் ஏகப்பட்ட மோல் இருக்கும். ஒரு பொருளில் உள்ள ஒரு மோலில் உள்ள மொத்த துகள்களின் எண்ணிக்கையானது இவ்வளவு என்று அவகோட்ரா சொன்னார். இந்த 6.022 × 10⁻23 என்று சொன்னார். நெக்ஸ்ட்டு, த நம்பர் இஸ் கால்டு அவகோட்ரா நம்பர். இந்த எண்ணிக்கையானது எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? அவகோட்ரா எண்ணிக்கை, அவகோட்ரா எண் என்று அழைக்கப்படுகிறது. which is named after the Italian physicist அமிடோ அவகோட்ரா. அவர் பேர் என்னது? அமிடோ அவகோட்ரான்னு சொல்கிறாங்க. இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு இயற்பியலாளர். ஃபிசிஸ்ட்னா இயற்பியல் விஞ்ஞானின்னு அர்த்தம். அப்போ இந்த எண்ணிக்கையானது அவர் பேரில், அது அவகோட்ரா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. விச் இஸ், அந்த அவகோட்ரா என்பது நேம்டு ஆஃப்டர், அவனை யார் பெயரை கொண்டுள்ளது? ஆஃப்டர் த இட்டாலியன் ஃபிசிஸ்ட் இத்தாலி நாட்டை சேர்ந்த இயற்பியலாளரின் பெயராகிய அமிடியோ அவகோட்ரா என்ற பெயரை குறிக்கிறது. He proposed that equal volume of all gases under the same conditions of temperature and pressure contain equal number of molecules. நல்லா கவனிங்க, ரைட்டா. மாலிகுல் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லியிருக்கேன். ஆட்டம் வந்து ஒன்றே இனிமேல் பிரிக்க முடியாது. எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் சார்ஜஸ். அப்போ அது 2 ஆட்டம் ஒரே மாதிரியான ஆட்டம் இருந்தால் அதுக்கு பேர் எலிமெண்ட். 2 ஆட்டம் அதேமாரி வேறு ஆட்டங்கள் இருந்தால், ரெண்டுக்கு மேலே வேறு ஆட்டங்கள் இருந்தால் மாலிகுல், ரைட்டா. அப்போ இந்த 2ம் சேர்ந்து இல்லை மாலிகுல் இல்லை, அது வந்து காம்பவுண்ட். அதுக்கு பேர் என்னது? காம்பவுண்ட். 2ம் ஒரே மாதிரியான ஆட்டங்கள் இருந்தால், இப்போ O2 2ம் ஒரே மாதிரியான ஆட்டம் இருந்தால் அதுக்கு பேர் எலிமெண்ட். 2 வெவ்வேறு ஆட்டங்கள் இருந்தால் அதுக்கு பேர் காம்பவுண்ட். இப்போ H2O. இந்த 2ம் சேர்ந்து பொது பெயர் மாலிகுல். எப்படி பிரிக்கணும்னா, 2 ஆட்டம், ஒரு ஆட்டம் இருந்ததுன்னா அது ஆட்டம், அதுக்கு பிரிக்க முடியாது. 2மே ஒரே மாதிரியான ஆட்டமாக இருந்தால்
இப்போ H2 2 ஹைட்ரஜன் அப்படின்னா இது வந்து எலிமெண்ட். அதேமாதிரி H2O அப்படின்னு 2 வெவ்வேறு ஆட்டங்களை கொண்டிருக்கு, இது வந்து காம்பவுண்டு. அப்போ இந்த காம்பவுண்டுனாலும் எலிமெண்ட்டுனாலும் மொத்தமாக ஒரே பேர் மாலிகுல். இந்த எலிமெண்ட்டையும் மாலிகுல்னு சொல்லலாம், காம்பவுண்டையும் மாலிகுல்னு சொல்லலாம். சிம்பிள் லாஜிக், முடிஞ்சிச்சா? சரி, ரைட், ஓகே. அப்போது ஈ ப்ரொப்போஸ்ட் அப்படின்னா முன்மொழிந்தார். ஈ ப்ரொப்போஸ்ட் என்னது? அவர் முன்மொழிந்தார் அப்படின்னா அவர் எடுத்துரைத்தார். இது அவர் சொன்னார். ப்ரொப்போஸ்ட்னு உண்மையான மீனிங் முன்மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்மொழிதல் உங்களுக்கு புரியலைன்னு சொன்னால் ஹி ப்ரொப்போஸ்ட்னு அவர் சொன்னார், அவர் எடுத்துரைத்தார்னு வச்சுக்கோங்க. ஹி ப்ரொப்போஸ்ட் தட் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அப்படின்னா சமமான அளவில் உள்ள எல்லா கேஸ் என்னது? ஒரு வாயு, ரைட்டா? சமமான அளவில் உள்ள வால்யூம் என்னது? ஹைட், லென்த் அண்ட் ஹைட்டு, லென்த் பிரெத் அண்ட் ஹைட்டு, ரைட்டா? அதான வால்யூம். லென்த் அண்ட் பிரெத்துனா ஏரியா. அப்போ வால்யூம்னா லென்த்து பிரெத் அண்ட் ஹைட்டு, ரைட்டா? L³ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏரியா, பரப்பு, அதாவது ஒரு வால்யூம், ஒரு கொள்ளளவுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ப்ரொப்போஸ்னா ஒரு முன்மொழிந்தார் இல்லை எடுத்துரைத்தார். என்ன சொன்னார்னா இந்த ஈக்குவல் வால்யூம் சமமான வால்யூம் கொண்ட கன அளவு கொண்ட ஆஃப் ஆல் கேஸஸ் எல்லா விதமான வாயுக்களும், எந்த வாயுவாக இருந்தாலும் சரி, ஆக்சிஜனாக இருந்தாலும் ஹைட்ரஜனாக இருந்தாலும் நைட்ரஜனாக இருந்தாங்கன்னா எந்த வாயுவாக இருந்தாலும் ஆனால் சம அளவில் இருக்கணும், ரைட்டா? அளவு மாறி இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கிலோகிராம் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொன்னால் அதோட அளவு கரெக்டாக இருக்கணும். அதாவது அளவு தான் சொல்கிறான், வெயிட்டு சொல்லலை, அதாவது அளவு தான் சொல்கிறான். இட்ஸ் நாட் அ வெயிட் அப்படின்னா அதோட ஏரியா, பரப்பளவு, ஒரு 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 குறிப்பிட்ட அளவு கன அளவு இருக்கணும், ரைட்டா? அந்த கன அளவில் எந்த கேஸாக இருந்தாலும் சரி, ரைட்டா? ஆனால் ஒரே கன அளவில் இருக்கணும், அது வால்யூம். ப்ரொப்போஸ்னா அவர் சொன்னார், என்ன முன்மொழிந்தார், தட் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் சம அளவில் உள்ள எல்லா கேஸ் வாயுக்களும் நல்லா பார்த்துக்கணும். அது ஈக்குவல் வால்யூம்னு போடணும், இல்லைன்னா வேஸ்ட்டு. ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் சம அளவில் உள்ள எல்லா வாயுக்களும் நல்லா பார்த்துங்க. அடுத்து என்ன கண்டிஷன்? அண்டர் சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அண்டர் சேம் கண்டிஷனாக ஒரே நிலைமையில் உள்ள டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அப்போ எந்த கேஸும் எல்லா கேஸை வச்சுக்கோங்க, ஆனால் சம அளவில் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ எல்லா கேஸுக்கும் ஒரே கண்டிஷனில் உள்ள டெம்பரேச்சர் ப்ரெஷர் கொடுங்க. அந்த கேஸை சுற்றி ஒரே டெம்பரேச்சர் இருக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், உதாரணத்துக்கு ஒரு ஒரு கொள்ளளவு, ஒரு லிட்டரு கொள்ளளவு உள்ள ஒரு கேஸ் ஹைட்ரஜன் வச்சுருக்கேன். அதேமாதிரி 1 லிட்டரு கொள்ளளவு உள்ள ஆக்சிஜன் வச்சுருக்கேன், 1 லிட்டரு கொள்ளளவு உள்ள ஹைட்ரஜன் வச்சுருக்கேன். அப்போ எல்லாத்தோட அளவு ஒன்று போல் இருக்குது. ஆனால் இதை சுற்றி நான் ஒரே டெம்பரேச்சர் கொடுக்குறேன், ஆனால் ஒரே ப்ரெஷர் கொடுக்குறேன், ரைட்டா? இதை சுற்றியும் இந்த 3 சுற்றியும் ஒரே டெம்பரேச்சர், ஒரே வெப்பநிலை மற்றும் ஒரே அழுத்தத்தை கொடுக்குறேன், ஒரே மாதிரியான, ரைட்டா? வெவ்வேறு அல்ல அப்படின்னு தான் பார்த்துங்க. அண்டர் த சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அப்போ ஒரே நிலைமையில் உள்ள வெப்பம் மற்றும் ப்ரெஷர் கொடுக்கும்போது கண்டெயின் அப்படி நம்ம செய்யும்போது அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கும்னா கண்டெயின், அந்த கேஸுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படி நம்ம கொடுத்தால் ஒரே மாதிரியான ஒரே மாதிரியான கொள்ளளவு உள்ள எந்த கேஸாக இருந்தாலும் அதற்கு ஒரே மாதிரியான டெம்பரேச்சர், வெப்பம் மற்றும் அழுத்தங்களை கொடுக்கும்போது என்ன ஆகும் பாருங்கள், கண்டெயின் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், சமமான எண்ணிக்கையில் உள்ள மூலக்கூறுகள் இருக்கும். இதில் கூடியோ அதில் குறைஞ்சோ இருக்காது. இப்போ ஹைட்ரஜன் எடுத்தாலும் இப்போ 100 மாலிகுல் தான் இருக்குதுன்னு சொன்னால் ஆக்சிஜனில் 100 மாலிகுல் தான் இருக்கும். அதேமாதிரி ஹைட்ரஜனில் 100 மாலிகுல் தான் இருக்கும். சமமான அளவில் உள்ள மாலிகுல் இருக்கும். மாலிகுல் என்னது? மோர் தென் ஒன் ஆட்டம் கம்பைன் கெமிக்கலி வித் பாண்டிங், கம்பைன் வித் ஈச் அதர் த்ரூ கெமிக்கலி பாண்டிங். அதாவது அது எல்லாமே கெமிக்கல் பாண்டிங்கில் தான் இருக்கும் எக்ஸப்ட் மிக்சர் தவிர ஒரு கலவை. மிக்சர் மட்டும் நான் கெமிக்கல் பாண்டிங், ரைட்டா? மீது எல்லாமே கெமிக்கல் பாண்டிங், பாண்டிங் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அவகோட்ரோ நம்பர் டஸ் நாட் ஹேவ் எனி யூனிட். அவகோட்ரோ நம்பருக்கு எந்த யூனிட்டும் கிடையாது, ரைட்டா? இந்த நம்பர் இதை நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பைன்றது என்னது? 3.14 22/7. அதுக்கு ஏதாவது யூனிட் இருக்கா? இல்லை, ரைட்டா? அதேமாதிரி அதை மேத்தமெட்டிக்கலி கான்ஸ்டன்ட், அதுக்கு ஏதாவது ஒரு யூனிட் இருக்கா? நத்திங், ரைட்டா? இதெல்லாம் ஒரு கான்ஸ்டன்ட், ரைட்டா? இதுக்கு ஏதாவது யூனிட் இருக்குமா? இருக்காது. இது எல்லாத்துக்கூடையும் சேரும். அவகோட்ரோ நம்பர் இஸ் அ கான்ஸ்டன்ட் நம்பர். அப்போ டஸ் நாட் ஹேவ் யூனிட்ன்றது எஸ்ஐ யூனிட். இது MKS சிஸ்டம் ஆஃப் யூனிட்டு, CGS சிஸ்டம் ஆஃப் யூனிட்டு, FPS சிஸ்டம் ஆஃப் யூனிட்டு, இதெல்லாம் யூனிட்டுகள் இல்லை, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு,
இன் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ரியாக்ட் இன் எ ஸ்பெசிஃபிக் ரேஷியோ. அப்போ கெமிக்கல் ரியாக்ஷனை வேதியியல் வினைகளில் புரிதல் ரெண்டு சப்ஸ்டன்ஸ் எடுத்து நீ வினைபுரி வைக்கும்போது அது வினைபுரிஞ்சு இன்னொரு சப்ஸ்டன்ஸாக வருகிறது இல்லையா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு சொல்கிறான். இன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வேதியியல் வினைகளில் ஆட்டம்ஸ் அணுக்களோ அல்லது மாலிகுல்களோ, ரைட்டா, நல்லா பார்த்துங்க. வேதியியல் வினைபுரியும் போது அணுக்களாக இருக்கலாம், 2 அணு வினைபுரியலாம், இல்லை 2 மாலிகுலும் வினைபுரியலாம். நான் உதாரணமாக சொல்கிறேன்னா ஒரு ஆக்சிஜன் அணு இன்னொரு ஆக்சிஜனோட அணுவோட வினைபுரியும், அப்போ ஓட்டு கிடைக்குது. அப்போ ஒரு H2O மாலிகுல் இன்னொரு H2ஓட மாலிகுலோட வினையும் போது இன்னொரு இன்னொரு ஒரு பொருள் கிடைக்கும், ரைட்டா. அதான் சொல்கிறேன். இனி கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு வேதியியல் வினைகளில் அணுக்களோ அல்லது மூலக்கூறுகளோ ரியாக்ட்னா வினைபுரிதல், ரியாக்ட்னா ஒன்றுக்கொன்று வினைபுரியும் போது இன் ஸ்பெசிஃபிக் ரேஷியோ ஒரு குறிப்பிட்ட அளவீட்டில் தான், குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் தான் வினைபுரியும். ரியாக்ட்னா வினைபுரிகிறது, அது இஷ்டத்துக்கு வினைபுரியாது. இன்னும் குறிப்பிட்ட ரேஷியோ அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரம். அப்படின்னா இப்போ ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் வினைபுரியும் போது என்ன செய்யுது, H2O கிடைக்குது. அப்படின்னா இது ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ என்னது, ஆக்சிஜன் 1 என்றும் ஹைட்ரஜன் 2 என்றும். ஏன் அந்த உங்களுக்கு இதை மட்டும் சொல்கிறேன்னா இது உங்களுக்கு மனசில் பதியணும். அப்போ 2 ரேஷியோ, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன், இந்த ரேஷியோ வச்சா அப்போ இந்த ரேஷியோவில் தான் ஒவ்வொன்றும் ஒரு ரேஷியோவில் தான் வினை புரியுமா தவிர இஷ்டத்துக்கு வினை புரியாது. இப்போ உதாரணமாக கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட வினை ஓட்டுன்றது ஆக்சிஜன், ரைட்டா. இது ஓட்டுன்றது என்னது, ஆக்சிஜன் மாலிகுல். அப்போ சின்றது என்னது, ஆட்டம். நல்லா பார்த்துக்கோங்க, சின்றது ஒரு ஆட்டம் ப்ளஸ் ஓட்டுன்றது என்னது, தனியாக இருந்தால் தான் ஆட்டம், 2 ஆகிப்போச்சு, 2 இருக்குது. அப்படின்னா இது என்னது, மாலிகுல், ரைட்டா. அல்லது எலிமெண்ட், ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால எலிமெண்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு மாலிகுல்னு சொல்லலாம். 2 ஆட்டம் இல்லை 2 ஆட்டத்துக்கு மேலே இருந்தால் மாலிகுல் பொதுவாக சொல்லியிருக்கேன் நான். அப்போ சி ஆட்டம் ப்ளஸ் O2 இது எலிமெண்ட்னு சொல்லலாம், இல்லை மாலிகுல்னு சொல்லலாம். ரெண்டுமே வினை புரியும் போது என்ன செய்கிறது, ஆக்சிஜனு கார்பனு வினை புரிஞ்சால் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறது, CO2 கிடைக்கிறது, ரைட்டா. ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ தானே. கார்பன் 1 ஆட்டமாகவும் ஆக்சிஜன் 2 ஆட்டங்களாகவும் வினை புரிவதனால ஒரு ரேஷியோ, அது 2 இது 1, அந்த ரேஷியோவில் வினைபுரியும். ரேஷியோனா விகிதாச்சாரம், வினைபுரினா CO2 கிடைக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள். அப்போ CH4 அப்படின்றது இது ஒரு ரியாக்ஷன் என்ன செய்யுது, மீத்தேனு. அது என்ன செய்யுது, CH4 எதோட வினைபுரிகிறது, 2 ஆக்சிஜன் மாலிகுல்ஸ், 2 O2 என்னது ஒரு மாலிகுல், ரைட்டா. அப்போ 2O2 அப்படின்னா 2 மாலிகுல், என்ன மாலிகுல், ஆக்சிஜன் மாலிகுல் கூட வினைபுரிகிறது, ரைட்டா. ஓனா ஆட்டம், O2னா மாலிகுல். அப்போது 2O2 அப்படின்னா 2 மாலிகுல், ஆக்சிஜன் மாலிகுல் கூட என்னது, மீத்தேன் வினைபுரிகிறது. அப்போ வினைபுரிஞ்சு என்ன வருது, CO2 வருகிறது. அது போக 2H2O 2 வாட்டர் மாலிகுல் கிடைக்கிறது, 2H2O. அதுக்கு முன்னாடி உள்ளது வந்து 2 அர்த்தம். இப்போ ஒன்றுமே போடலைன்னா ஒரு வாட்டர் மாலிகுல், 5 போட்டால் 5 வாட்டர் மாலிகுல் கிடைக்கிறது. இன் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் மொத ரியாக்ஷன் கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன், அது O2. அது என்ன சொல்லியிருக்கேன்னா 1 கார்பன் ஆட்டம், ஒரு கார்பன் ஆட்டம் தானே, கார்பன் ப்ளஸ் O2 = CO2. 1 கார்பன் ஆட்டம் ரியாக்ஷனை வினைபுரிகிறது. எது கூட வினைபுரிகிறது, வித் 1 ஆக்சிஜன் மாலிகுல், அது மாலிகுல் தானே O2ன்றது. அப்போ ஒரு கார்பன் ஆட்டம் ரியாக்ஷனை வினைபுரிகிறது வித் 1 மாலிகுல், 1 ஆக்சிஜன் மாலிகுல், ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் கூட வினைபுரிகிறது. எதற்கு, டு கிவ் தானே, அது கொடுப்பதற்கு, உண்டாக்குவதற்கு. டு கிவ் 1 கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல், ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலை உண்டாக்குவதற்கு வினைபுரிகிறது. அப்போ மீனிங் என்ன, ஒரு கார்பன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் கூட வினைபுரிந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலை கொடுக்கிறது, ரைட்டா. CO2னா அது ஒரு மாலிகுல், 2 இருக்கு இல்லையா, 2 வெவ்வேறு, ரைட்டா, வெவ்வேறு ஆட்டங்களை கொண்டுள்ளது. நல்லா கவனிங்க. இதில் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். சின்னா ஆட்டம், O2னா 2 ஒரே மாதிரியான ஆட்டங்களை கொண்டிருக்குது. அப்போ இதை என்ன எலிமெண்ட்னு சொல்லலாம், இல்லை மாலிகுல்னு சொல்லலாம். அப்போ CO2 அப்படின்னா CO வந்து ஒரு ஆட்டம், ஓன்றது இன்னொரு வேறு 2 வெவ்வேறு ஆட்டங்களை சேர்ந்தது. அப்படின்னு இது காம்பவுண்டுன்னு சொல்லலாம், மாலிகுல்னு சொல்லலாம், ரைட்டா.
இந்த செகண்ட் ரியாக்ஷன் ரெண்டாவது ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 மாலிகுல் ஆஃப் மீத்தேன் CH4 ரைட்டா. CH4 தான் 1 மாலிகுல் தானே. ஏன் மாலிகுல்னால் 2 வெவ்வேறு ஆட்டங்களை கொண்டுள்ளது. அதே மாதிரி ஒரே மாதிரி ஆட்டம் வந்தாலும் மாலிகுல் தான். ஆனால் இந்த மாலிகுலில் ரெண்டுமே மாலிகுல் தான். ஒரே மாதிரியான ஆட்டமாக இருந்தாலும் சரி, 2 வெவ்வேறு இருந்தாலும் மாலிகுல் தான். இந்த ரெண்டையும் பிரிப்பாங்க. ஒவ்வொரு மாலிகுல் ஒரே மாதிரி இருந்தால் எலிமெண்ட்டு வெவ்வேறு இருந்தால் காம்பவுண்டு. ஆக்சுவலி இது உண்மையானது காம்பவுண்டு. ஆனால் காமன் வேர்டு வந்து மாலிகுல்னு சொல்லுவாங்க ரைட்டா. இந்த செகண்ட் ரியாக்ஷன் இரண்டாவது வினையில் பார்த்தீங்கன்னா 1 மாலிகுல் ஆஃப் மீத்தேனோட ஒரு மாலிகுல் வந்து என்ன செய்யுது, பேர்ன்ஸ்னு எரிகிறது. பேர்ன்ஸ்னு என்னதை எரிகிறது என்ன அர்த்தம், வினை புரிகிறதுன்னு அர்த்தம். ரியாக்ஷன் வினை புரிகிறது வித் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். 2 ஆக்சிஜன் மாலிகுல் கூட வினை புரிகிறது ரைட்டா. ஒரு மீத்தேன் ரைட்டா. CH4 + 2O2 தான் போட்டிருக்கான். CO2 + 2H2O. 2 CO2 கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடு வருகிறது, ப்ளஸ் 2H2O. 2 வாட்டர் மாலிகுல் வெளிவருகிறது. நல்ல கவனம், கெமிஸ்ட்ரியில் தான் ஈக்குவேஷன் தான் ப்ராப்ளம். அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. 2 அது பேர்ன்ஸ் நல்லா பார்த்துக்கோ. இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ரியாக்ஷன் வினைகளில் 1 மாலிகுல் ஆஃப் மீத்தேன்னா ஒரு மீத்தேனோட மாலிகுல் பேர்ன்ஸ்னா எரிகிறதுனா வினை புரிகிறதுன்னு அர்த்தம். வித் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். 2 ஆக்சிஜன் மூலக்கூறுகளோட வினை புரிகிறது. டு கிவ் எதற்காக வேண்டி, ஒரு ப்ராடக்டை கொடுப்பதற்காக வேண்டி. டு கிவ் 1 மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அது வினை புரிந்து என்ன கொடுக்குறது, ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலையும் அண்ட் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர். 2 வாட்டர் மாலிகுலையும் கொடுக்குறது. அப்போ இட் இஸ் கிளியர் தட் இது வந்து தெளிவாக தெரிகிறது. இட் இஸ் கிளியர்னு தெளிவாக இருக்கிறது. இதுன்னு இந்த ரியாக்ஷன் பிரகாரம் 2 ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா, இந்த வினைகளை பார்த்தோம் இல்லையா, வேதியியல் வினைகள், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதில் அதான் ஈட்டுன்றது அதை குறிக்கிறது. இட் இஸ் கிளியர், இது தெளிவாக தெரிகிறது. என்ன தெரியுது, தட் என்னவென்றால் த ரேஷியோ ஆஃப் ரியாக்டன்ஸ்னால் வினை புரியும் பொருள் ரைட்டா. அப்போ வினை புரியும் பொருள்னு லெஃப்ட் சைடில் உள்ளது. இது வினை புரிஞ்சு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஒரு வினை புரியும் ஒரு ப்ராடக்டை கொடுக்கும். ரியாக்டன்ஸ்ன்றது வினை புரியும் பொருள். ப்ராடக்ட்னா அது வினை புரிஞ்சதுனால கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், விளையும் பொருள். வினை புரியும் பொருள் ரியாக்டன்ட், அது விளையும் பொருள், அது மூலிமா வந்த பொருள், அது ப்ராடக்ட் ரைட்டா. இட் இஸ் கிளியர், இது தெளிவாக தெரிகிறது. இது த ரேஷியோ ஆஃப் ரியாக்டன்ஸ்ன்றது வினை புரியும் பொருளோட விகிதாச்சாரங்கள். என்ன விகிதாச்சாரத்தில் இருக்குது, ஃபஸ்ட்டு C+O2 என்னது 1:2ன்ற விகிதாச்சாரத்தில் இருந்ததா. அது ஒரு மாலிகுல், இது ஒரு கார்பன், இது ஒரு ஆட்டம். ரெண்டுமே விகிதாச்சாரத்தில் தான் வினை புரிஞ்சுது. இட் இஸ் கிளியர் தட் த ரேஷியோ ஆஃப் ரியாக்டன்ஸ்னால் வினை புரியும் பொருளோட விகிதாச்சாரம் வந்து என்பது இஸ் பேஸ்டு ஆன் த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அப்போ இது சார்ந்திருக்கிறது. இந்த ரேஷியோ, அந்த விகிதாச்சாரம், வினைபுரியும் விகிதாச்சாரமானது சார்ந்திருக்கிறது. எதை சார்ந்திருக்கிறது அப்படின்னா த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை சார்ந்திருக்கிறது ரைட்டா. எது சார்ந்திருக்கிறது, விகிதாச்சாரமானது. வினைபுரியும் விகிதாச்சாரமானது அந்த வினைபுரியும் பொருளோட உள்ளே இருக்கக்கூடிய மாலிகுலை, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், இந்த மாலிகுல்ஸ் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை சார்ந்து இருக்கிறது. சரி, நெக்ஸ்ட்டு ஈவன்தோ இருந்த போதிலும். அப்போ ஈவன்தோனே இருந்த போதிலும் சொல்லலாம், இருப்பினும்னு சொல்லலாம், நீ எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. ஈவன்தோ த ரேஷியோ இஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். இருந்த போதிலும், எப்படி இருந்த போதிலும், ரேஷியோ என்பது விகிதாச்சாரம் என்பது மாலிகுலோட எண்ணிக்கையின் அடிப்படையை சார்ந்திருந்த போதிலும், நல்லா பார்த்துக்கோங்க. ஈவன் தோ ரேஷியோ இஸ் பேஸ்டு ஆன் த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அப்படின்னா மாலிகுலின் எண்ணிக்கையை ரேஷியோ விகிதாச்சாரம் சார்ந்து இருந்த போதிலும், இது நடைமுறையில், இட்இஸ்னா இது இருக்கிறது, ப்ராக்டிக்கலில் நடைமுறையில் டிஃபிகல்ட் மிக கடினமாக இருக்கிறது. அதாவது நல்லா பாருங்கள், எது கடினமாக இருக்குதுன்னா டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அப்போ அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல் மூலக்கூறுகளை எண்ணுவதற்கு கடினமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது நான் சொல்கிறேன், அதாவது என்ன சொல்கிறேன் முதல்ல, அதாவது இது எதை ரேஷியோ விகிதாச்சாரம்ன்றது எதை சார்ந்திருக்குன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல், ஒரு பொருளில் உள்ள நம்பர் ஆஃப் மாலிகுலின் எண்ணிக்கையை சார்ந்திருக்குன்னு சொல்லிட்டான். ஆனால் ரைட், ஓகே, ஆனால் அதுக்குள்ளே இருக்க மாலிகுலை எண்ணுவது இது பெரிய பிரச்சனையாக இருக்குன்றான். அது ஒவ்வொரு சப்ஸ்டான்ஸ்லேயும் மாலிகுல் எத்தனை இருக்குன்னு எப்படி எண்ணுவது அப்படின்றது ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறதுன்றான். அதுக்கு நான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன் நான் உனக்கு ரைட்டா, மோல் கான்செப்ட்டு இனிமேல் தான் சொல்லுவான். இட் இஸ் ப்ராக்டிக்கல். இன்னும் இதுக்கு நடைமுறையில்
டிஃபிகல்ட் கடினமாக இருக்கிறது. எதுக்கு? டு கவுண்ட்னு எண்ணுவதற்கு. எதை எண்ணுவதற்கு? த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அப்போ அதில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை நாம் எண்ணுவதற்கு இது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்ததில் பார்ப்போம்.